ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, சோயா கெபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கரன்னு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு இது கூட 2 கப் அளவுக்கு சோயா சேர்க்குறேன். சில பேர் இதை மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாயில் பண்ணுறதுனால அதில் இருக்கிற ரா ஸ்மெல் அந்த வாட்டரில் ரிலீஸ் ஆகிடும். நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாகவே குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை நார்மல் வாட்டரில் மாற்றிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் ட்ரையான சோயாவை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி டோட்டலாக ஃபால்ட் ஆகிரும். ஸோ தண்ணி முடிஞ்ச அளவுக்கு இல்லாத மாதிரி எல்லா எக்ஸஸ் வாட்டரையும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும். கொஞ்சம் போல் கையில் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தண்ணி ரிலீஸ் ஆகிடும். சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் மீல் மேக்கர் வேணாலும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் எதுவும் மாற போகிறதில்ல. இப்போ எடுத்தாச்சு. இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஸ்டார்டிங்கில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இருக்குது. எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பைண்டாகி வர்றதுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான். நீங்கள் அதிகமாக சோயா எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா இது கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தா தான் அந்த மீல் மேக்கரோட ஸ்மெல் போகி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரெசிபி கிடைக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். சூடாகிட்டு இருக்கும் பொழுதே எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு முறுக்கு சுடுற கம்பி இருக்கும். அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் அதுலேருந்து மாவு எடுத்து இந்த மாதிரி அந்த கம்பியில் வச்சு சுற்றணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
லைட்டாக கையிலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வெளில வந்துடும். இதை நம்ம டேரெக்டாக அப்படியே ஆயிலில் போட்டுடலாம். நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் போல் மாவு எடுத்து அந்த கம்பியை நடுப்புற வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்பவே சுலபமான மெத்தட் தான். அதை டேரெக்டாக ஆயிலில் போட்டுடலாம். இல்லை எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல் மாவு எடுத்து நீங்கள் ரவுண்டாக கட்லெட் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக உள்ளே வெளியில் எல்லாம் கிறிஸ்பாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக கட்லெட் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான சோயா கெபாப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.